பா சமாதியை பார்த்து கும்பிட்டுட்டு தான் அவர் வந்தார். அவர் மேலே அவர் ஒரு பாசமாக தான் இருந்தார். மண்டபம் இடிக்கிற வைக்கிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாசத்தில் இருந்தாங்க. அது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிய போகுது. நீ அப்போ காலுக்குள்ளே கிடந்தையே, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கங்க செய்ய போகுது. நீ அப்போ பொம்பளையாளுக்கு காலுக்குள்ளே கிடந்த, அதனால நட்பெல்லாம் உனக்கு தெரியாது. விஜயகாந்த், கருணாநிதி இதெல்லாம் எப்படி நட்போட இருந்தாங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ உன் கூட சேர்ந்துருக்க ராமதாஸ், அசோக் சிறிமதினு ஒருத்தன் கட்சிக்காரன் இருந்தான். அசோக் சிறி அவன் தான் அந்த மைவீட்டில் 69 லட்சம் பேரை குடும்பத்துகளை கெடுத்தான். அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த ராமதாஸ் கெடுத்துச்சு. 69 லட்சம் பேர் ராமதாஸ் இதில் சேர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே ஓட்டு போட மாட்டாங்க, தெரியுமா? மைவித்திரிக்காரங்க யாருமே ராமதாஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீ அடிச்சுக்கு சொல்கிறேன், எழுதி கூட வச்சுக்கோ, போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு துரோகம் பண்ணிடுச்சு. 69 லட்சம் பேரை குடும்பத்துகளை கெடுத்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நாடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க. எல்லாம் கடனை உடனே வாங்கி செயின்களை அடகு வச்சு இங்கிட்டு அங்கிட்டு வாங்கி செஞ்சு அதில் போட்டு செஞ்சாங்க. அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இன்னைக்கு எல்லாரும் நடுதரில் நிற்காங்க. எப்படி அழுகுறாங்க தெரியுமா? அவங்க பாவமெல்லாம் சும்மா விடுமா இந்த ராமதாஸை? அப்போ அண்ணா என்னென்னமோ நடந்து போச்சு. அதே இது அந்த ராமதாஸ் எந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கோ அந்த கூட்டணிக்கே ஓட்டு போட மாட்டாங்க. 69 லட்சம் பேர் குடும்பங்க போடவே மாட்டாங்க. என்ன அவ்வளோ வகுத்தறிச்சலில் இருக்காங்க. மைவித்திருக்கார பூராமேவும் அவ்வளோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னமோ சொல்லு, ஒருத்த எதுவும் பேசாதீங்க, இதோட முடிச்சுக்காங்க. இன்னுமே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நாங்கள் என்ன பேசுவோம்னே தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் நீ நல்ல முறையாக தான் பேசியிருக்கோம். இன்னுமே தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் குண்டக்க மண்டக்கா பேச வேண்டியிருக்கோம். பார்த்து செயல்படுங்க. ஆமாம், இதுதான் கடைசி. இதோட இன்னுமே எங்கே பார்த்தாலும் எங்கள் தேமுதிகவை பற்றியோ எங்கள் கூட்டணியை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது. இதோட முடிச்சுக்காங்க யாராக இருந்தாலும். இன்னுமே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மரியாதை இருக்காது, பார்த்துக்காங்க. போடுவோம். ஆனால் ராமதாஸ் ரெட்டலை கட்சியில் சேர்ந்திருக்கு. நம்ம மைவித்திரிக்காரர்களை கெடுத்தவங்க நீங்கள் பார்த்து செயல்படுங்க. யாருக்கு போடணும்னு மைவித்திரிக்காரங்க பார்த்துக்காங்க.